யாரை கட்டுறாவள அங்க விட்டு வந்த ஆளாளுக்கு முடிவெடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்க ஆயிட்டீங்களோ? அப்பா நம்ம குடும்பத்தை பாதிக்கிற மாதிரி எந்த முடிவும் எடுக்கலையப்பா. மலர அவ அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்தது ரொம்ப சாதாரண விஷயம். அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இந்த வீட்டுல முடிவெடுக்க வேண்டியவன் நான் ஒருத்தன் தான். ஆளாளுக்கு அவங்க இஷ்டப்படி நடந்துகிட்டா என்னடா அர்த்தம்? அப்பா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு? அண்ணா என்ன ஆச்சு உனக்கு? முன்னெல்லாம் அப்பா சொல்றத சரி சரின்னு தலையாட்டிட்டே போவ, ஆனா இப்போ வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசுற. என்னென்ன வந்த கொஞ்ச நாளே மலருட இப்படி மாத்திட்டாளா? மது, மலர் உன்னை விட வயசுல பெரியவர், உன் அண்ணி. பேர் சொல்லி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இன்னொரு வாட்டி அவ இவன் மரியாதை இல்லாம பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நாளைக்காவது அவ வந்துருவாளா இல்ல அந்த மயிலு ஊருக்கு கிளம்பி போற வரைக்கும் அங்கேயே தான் இருப்பாளா? நாளைக்கு வந்துருவாப்பா. அம்மா ஏன் கேக்குறீங்க? இல்ல அவ அம்மா வீடு இங்க உள்ளூர்ல பக்கத்துலயே இருக்கிறது ரொம்ப வசதியா போயிருச்சுல்ல அவளுக்கு. ஆடிக்கு ஒரு தடவை எதனா ஒரு காரணத்தை சொல்லிட்டு அங்க போயிடுறா. இப்படி அவ அங்கேயே போய் உக்காந்துக்கிட்டான்னா அப்புறம் இங்க இருக்கிற வேலையெல்லாம் ஆறா செய்யறது. அதான் மதுவும் அக்காவும் இருக்காங்கல்ல, இவங்களும் பொம்பளைங்க தானே. நம்ம வீட்டு வேலையை செஞ்சா என்ன குறைஞ்சா போயிருவாங்க? இவங்க உன் கூட பொறுத்த அக்கா தங்கச்சுக்கடா. அப்பா மலர் என் பொண்டாட்டிப்பா. நான் காதலிச்சு கட்டிக்கிட்ட பொண்ணு. நம்ம வச்ச வேலைக்காரி இல்ல. நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கும் சாணி அல்றதுக்கும் நான் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கல. என் பொண்டாட்டியா இந்த வீட்டு மருமகளா சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏய் என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. மலர நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்க, எப்படி நடத்துறீங்கன்னு நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சரி ஏதோ கோபத்துல அப்படி நடந்துக்கிறீங்க, காலப்போக்குல மாறிடுவீங்கன்னு நினைச்சுதான் நானும் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க யாரும் மாறுற மாதிரியே தெரியல. நாளுக்கு நாள் உங்க கொடுமை அதிகமாயிட்டே தான் இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தது நல்லா இருக்காதுப்பா. யாருக்கிட்ட என்ன பேச? அப்பா என்னப்பா இதெல்லாம்? என்னம்மா என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா இவன்? பெத்த அப்பாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம என்ன திமிரா பேசுறான்னு பாரு. அப்பா நான் ஒண்ணு திமிர்ல பேசல, நியாயத்தை தான் பேசிட்டு இருக்கேன். என்னால பிரச்சனை வேணான்னு நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு நான் பேசாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஊரே நம்மளை பத்தி அசிங்கமா பேசுது. அதை வச்சு மயில் என்ன எத்தனை கேள்வி கேட்டா தெரியுமா? அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு அக்காவை வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களான்னு அவ பேசுனப்ப எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க என்னன்னா அவங்க வீட்டுல என்ன ஏத்தி விட்டாங்களான்னு கேக்குறீங்கல்ல. அந்த வீட்டுல அவங்க தப்பா ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன நடந்தாலும் அமைதியா இருங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனாங்க. அப்பா பணத்துல வேணா நம்ம பெரிய ஆளா இருக்கலாம்ப்பா, ஆனா பாசத்திலையும் குணத்திலையும் அவங்கதான் பெரிய ஆளுங்க. கோபி கொஞ்சம் நிறுத்துறியா? உன் மாமியார் வீட்டை தலையில தூக்கி வச்சு ஆடுறதுக்காக எங்களை கேவலமா பேசாத. உண்மையை சொன்னதுக்கே உனக்கு அவ்வளவு வலிக்குது இல்ல? ஒண்ணு இல்லாதவ ஒண்ணு இல்லாதவனு தினம் தினம் மட்டம் தட்டி பேசும்போது அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இவ்வளவு நாள் அந்த வலியை நான் கண்டுக்காம இருந்தேன். இதுக்கு மேலேயும் நான் மண்ணு மாதிரி இருந்தேன்னா நான் மனுஷனே இல்ல. எல்லாருக்கும் கடைசியா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்துற வேலையெல்லாம் இதோட விட்டுருங்க. மயிலோட தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்ப புரியுதாப்பா? பொண்டாட்டி மாமியாரு மச்சினிச்சின்னு எல்லாரும் சேர்ந்து இவனோட புத்திய மழுகடிச்சிருக்காங்க. இவன் பொண்டாட்டி தாசனா மாறினதுனாலதான் அக்கா வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம இறங்கி ஆடுறப்பா அவ. ஆடட்டும்மா, நல்லா ஆடட்டும். இந்த ஆட்டம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு? முதல்ல ஜீவாவுக்கும் மதுவுக்கும் கல்யாணத்தை முடிப்போம். பிறகு அந்த மலரை முடக்கி போடுவோம். ஆமா
மலரு, அம்மா வீட்ல இருந்து நேர கல்யாணத்துக்கு தான் வருவேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, முன்னவே வந்துட்டியே. ஏங்க அம்மா வீட்டுக்கு தானே போயிட்டு வந்திருக்கா, அத போய் ஏன் கிண்டல் பண்றீங்க? கிண்டல் ஆகுது. நாளைக்கே இந்த கல்யாண வேலையில ஆரம்பிக்க போகுது. அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தானே. வீட்டுல இருந்தா ஒத்தாசையா இருக்கும்ல, அதுக்காக சொன்னேன். மலரு, நீ போய் புடவை மாத்திட்டு வா, ட்ரெஸ் எடுக்க போகணும். இருடா, அவதுக்குடா கூட. மாமா சொல்றது சரிதாங்க, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. மலரு, ஏங்க மலரை பார்த்ததுதான் ஞாபகம் வருது. பொண்ணுக்கு கல்யாணம்னு ஊரெல்லாம் சொல்லியாச்சு, நம்ம சம்மந்தி வீட்டுக்கு மட்டும் இன்னும் சொல்லவே இல்லையேங்க. அந்த குடும்பத்து பொண்ணுதான் ஏதோ உண்மையை நிரூபிக்க போறேன், அது இதொன்னும் கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சவால் விட்டு போயிருக்கா. அந்த குடும்பத்தை நாம கல்யாணத்துக்கு அழைச்சோம்னா அது சரியா இருக்குங்களா? அப்பா சவால் விட்டது மயிலுப்பா. அத்தை என்னப்பா பண்ணாங்க? அவங்கள கூப்பிடுறதுக்கு ஏன்பா யோசிக்கிறீங்க? ஆனா மயில கோமத்தையோட பொண்ணு தானே. கோமத்தையை பார்க்கும் போதெல்லாம் மயில விட்ட சவால் தானே நமக்கு நினைவுக்கு வரும். ஹலோ அக்கா, நானே போன் பண்ணணும்னு நினைச்சேன்க்கா. நைட் இங்க தங்கிட்டு காலையில வீட்டுக்கு போனதுக்கு யாரும் எதுவும் சொல்லல. என் வீட்டுக்கு அதே விடு மயில. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் நெசமா? என்னக்கா கேள்விப்பட்ட? திட்டு பாறையில நீதான் ஜீவா சார காப்பாத்தினியா? அத நாளைக்குள்ள நிரூபிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டியா? மது கல்யாணத்தை நிறுத்ததான் நீ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கன்னு என்னென்னமோ சொல்றாங்கடி. எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் காதுக்கு வந்தது எல்லாமே நெசந்தாக்கா. மதுவுக்கும் ஜீவா சாருக்கும் கல்யாணம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் சாரோட குடும்பமும் மதுவோட குடும்பமும் கார்ல ஜாலியா போனதை பார்த்தேன். ஜவுளியும் நகையும் வாங்குறதுக்கு சேலத்துக்கு போறாங்கன்னு அக்கா சொல்லுச்சு. அவங்க எல்லாம் கல்யாண வேலையில நல்ல வேகமா தான் இருக்காங்க. நம்ம தான் இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. சரியா 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? நீ என்ன திட்ட வச்சிருக்க? ஏதாவது சொல்லேண்டி. நேத்து சொன்ன அதே நிலையில தாண்டி நான் இருக்கேன். என்கிட்ட எந்த யோசனையும் இல்ல. ஆனா ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நான் தேடின ஆதாரம் என்கிட்ட வந்து சேரும்னு என்னோட உள் மனசு சொல்லுது. அதிசயங்கிறது எப்பயாவது தாண்டி நடக்கும், அடிக்கடியில நடக்காது. ஆனா என் வாழ்க்கையிலயும் சாரோட வாழ்க்கையிலயும் பிறந்ததுல இருந்தே இப்ப வரைக்கும் ஏதோ ஒரு அதிசயம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு தெய்வ சக்தி அதுக்கு பின்னால இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த சக்தி தான் சார் வேண்டிக்கிட்ட மாதிரி மது பொய் சத்தியம் செஞ்சத காட்டி கொடுத்துச்சு. அதே சக்தி தான் அக்கா வாழ்க்கைய நினைச்சு பேசாம இருந்த என்ன இன்னைக்கு சவால் விட வச்சிருக்கு. இதே சவால்ல ஜெயிக்கிற ஆதாரத்தையும் அதே சக்தி கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்புறேன்டி. வா விக்னேஷ், என்ன இந்த ஒரு பக்கம்? ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு வந்தோம், அதான் எடுத்துட்டு இருக்கோம். ஓ அப்படியா? மயிலு, இதான் விக்னேஷ். நாகலூர்ல தான் இருக்கான். சித்தப்பா வீட்டுக்கு பக்கத்து வீடு. உன்ன மாதிரியே இவனும் நல்ல ஃப்ரெண்டு. அப்புறம் மனோ, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மயிலு, இவன் தான் மனோ. இந்த சார் டைரக்டர், இவரு கேமராமேன். என்னடா அப்படி பாக்குற? இவன் என் ஃப்ரெண்டு மயிலுடா. இவங்களை எங்கேயோ நான் பாத்துருக்கேன் தேனு. எங்கன்னு தான் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. நான் உங்களை எங்கேயும் பார்த்ததில்ல. இப்ப ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அன்னைக்கு திட்டுப்பாறையில துப்பாக்கியோட இருந்தால நீங்க தானே கட்டையால அடிச்சீங்க.
டேய் என்னடா சொல்ற? இவ குருமூர்த்தி அடிச்சதை நீ பாத்தியா? அவர் பேரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனாலும் உங்களுக்கு துணிச்சல் அதிகங்க. அந்த ஆளு கையில துப்பாக்கி இருந்தும் கூட பயப்படாம தைரியமா அடிச்சிங்களே. நானா இருந்தா பக்கத்துல கூட போயிருக்க மாட்டேங்க. நிஜமாவே நீங்க வீரமங்கைங்க. எனக்கு ஒன்னும் புரியலைங்க. இந்த விஷயம் நடந்தப்ப நீங்க எங்க இருந்தீங்க? எதை ஷூட் பண்ணீங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? நாங்க டாக்குமெண்ட்ரி ஷூட்டுக்காக அன்னைக்கு திட்டுப்பாறைக்கு வந்திருந்தோம். இந்த ஃப்ரேம்ல யாரோ 2 பேர் சண்டை போட்டு இருந்தாங்க. லைவ் ஆக்ஷனா இருக்கே, அப்படியே ஷூட் பண்ணலான்னு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஹே, ஏதோ ஒரு அதிசயம் நடந்து ஆதாரம் என்ன தேடி வரும் நான் சொன்னல. நான் நம்புற சாமி என்ன கைவிடல பாத்தியா? ஆமாண்டி, நடக்கிறதெல்லாம் கனவா நெசமானே எனக்கு புரியல. மனோ, நீங்க இப்ப என் கண்ணுக்கு சாமி மாதிரி தெரியுறீங்க. இப்படி ஒரு ஆதாரம் கிடைக்காதான்னுதான் நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்தோம். சரியான நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியல தேனு. நாளை காலையில ஒரு வேண்டாத கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு இவ குருமூர்த்திய கட்டையால அடிச்ச ஷாட் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. அந்த ஆதாரத்தை தான் சாமி உங்க மூலியமா எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. மனோ, நீ எடுத்த வீடியோவை கொண்டு வந்து காட்டினா போதும். அத பார்த்தா உண்மை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். கல்யாணமும் நின்னுடும். சாரி தேனு, இப்ப அந்த வீடியோ என்கிட்ட இல்ல. என்ன சொல்றீங்க? இப்ப அந்த வீடியோ எங்க இருக்கு? ஹெலிகாம் கண்ட்ரோல் இல்லாம எங்கேயோ போய் விழுந்துருச்சு. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அது கிடைக்கவே இல்ல. போலீஸ்ட புகார் கொடுத்தியா? கொடுத்தாச்சு. யாராவது டூரிஸ்ட் எடுத்துட்டு போயிருப்பாங்க, கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. மனோ, கீழே விழுந்தா ஹெலிகாம் ரிப்பேர் ஆயிருக்கும்ல? கண்டிப்பாங்க. ஏன் கேக்குறீங்க? அதை எங்க போய் ரிப்பேர் பண்ணுவாங்க? அதுக்குன்னு சர்வீஸ் சென்டர் இருக்குங்க. ஆ, சேலத்துல அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருக்கா? 4-5 இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இன்னைக்கு எங்களோட வர முடியுமா? ஏன்னா ஆதாரம் கிடைச்சாதான் நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியும். ஏய், லொகேஷன் மேட்டர் நான் பாத்துக்கிறேன்டா, நீ உங்களோட போடா. டேய், கேமரா திரும்ப கிடைச்சா நமக்கு நல்லது தானே. ஜீவா, எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இங்க தனியா வந்தீங்க? ஒண்ணுல மது, சும்மாதான். எனக்கு தெரியும் ஜீவா, நாளைக்கு மயில ஆதாரத்தோட வந்துருவாளா, நம்மளோட கல்யாணம் நின்னுடுமான்னு தானே யோசிக்கிறீங்க. பரவாயில்லையே, என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா என்னோட லவ் நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே இல்ல ஜீவா? நீங்க என்ன விட்டு விலகி விலகி போறீங்க. எப்பவும் நீங்க என்கிட்ட கடுப்பாதான் பேசுறீங்க. ஆனாலும் நான் உங்க பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி உங்களே சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஜீவா. என்னைக்காவது ஒரு நாள் என்னோட வைராகியம் உங்களை என்னோட பக்கம் திரும்பும்னு நினைச்சுதான் நான் உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் அது நடக்கவே இல்ல. உங்களை பைத்தியக்காரத்தனமா லவ் பண்றதை தவிர நான் வேற என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியவே இல்ல. உங்களுக்கு பிடிக்காத சின்ன சின்ன தப்பை ஏதாவது நான் செஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் உங்க மேல இருக்கிற காதல் தான் ஜீவா. நான் உங்களை காப்பாத்துனதுக்காக இல்ல, உங்க மேல வச்சிருக்க காதலுக்காகவாவது நீங்க இந்த கல்யாணத்தை கொஞ்சம் சந்தோஷமா ஏத்துக்க கூடாதா? மது, காதலும் அன்புங்கிறது மியூச்சுவலா இருக்கணும். ஒன் வே டிராபிக் மாதிரி இருந்தா 2 பேரோட வாழ்க்கையும் நரகமாயிடும். புரியுதா? ஐயோ!
என்னாச்சு? ஏமா ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து போக வேணாமா? இல்லம்மா, ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் பாட்டுக்கு போயிட்டேம்மா. பக்கத்துல வண்டியை பார்த்ததும் ஒண்ணுமே புரியலம்மா, அப்படியே நின்னுட்டேம்மா. நல்ல வேளை நீ புடிச்சு இழுக்கலனா இந்நேரம் நான் செத்திருப்பேன். சாமி மாதிரி வந்து காப்பாத்துனம்மா நீ. ரொம்ப நன்றிமா. வாங்க மேடம். கேமரா ஏதாவது சர்வீஸ்க்கு கொடுத்திருந்தீங்களா? இல்லப்பா, நாங்க ஒரு ஹெலிகாம தேடி வந்திருக்கோம். புரியல மேடம். DJI Phantom 4 Pro மாடல் ஏதாவது சர்வீஸ் வந்துச்சா ஹரிகாம்? பேண்டம் 4 Pro மாடலா? ஆ அண்ணன் அன்னைக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாரு. நீங்க கேக்குறது அதுவான்னு தெரியாது. எதா இருந்தாலும் அண்ணன் கிட்ட கேட்டுக்கோங்க. ஆ, அவர் இப்ப எங்க இருப்பாரு தம்பி? நேர்லயே போய் நாங்க பாத்துறோம். அண்ணன் திருப்பதி போறதா சொன்னாரு. வேணா போன் நம்பர் வேணா தரேன், பேசி பாருங்க. இந்தாங்க. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேண்டம் மாடல் ஹெலிகாம் ஏதாவது உங்ககிட்ட சர்வீஸ்க்கு வந்ததுங்களா? ஆமா, என் ஃப்ரெண்ட் வந்து கொடுத்தான். ஏன் கேக்குறீங்க? சார், அதுல இருக்க மெமரி கார்டுல ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு சார். அது எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது சார். அது என் ஃப்ரெண்டோட இலிக்கம்ங்க. அதுல இருக்கிற வீடியோவை நான் எப்படி உங்ககிட்ட கொடுக்க முடியும்? சார், அது ஒண்ணு உங்க ஃப்ரெண்டுக்கு சொந்தமானது இல்ல சார், எனக்கு தெரிஞ்சவரோடது. ஏற்காடுல தொலைஞ்சிருச்சு. அததான் உங்க ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு. சார், கேமராவுக்கு சொந்தக்காரரு ஏன் கூட தான் இருக்காரு. வேணும்னா அவர்கிட்ட போனை கொடுக்கட்டுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட கேமராவை கொடுத்துடுறேன், நீங்க அவங்கிட்ட பேசிக்கங்க. சார், அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல சார். இந்த ஹெலிகாம காணும்னு ஏற்கனவே ஏற்காடு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த திருட்டு பொருளை நீங்க தான் சர்வீஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு தான் சார் பிரச்சனை வரும். என்ன மிரட்டுறீங்களா? சார், உங்களை மிரட்டுறது எங்க நோக்கம் இல்ல. லீகலாவும் நாங்க எதையுமே செய்ய மாட்டோம். எனக்கு உடனே தேவைப்படுறது அதுல இருக்க வீடியோ தான். அதுல ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு சார். அத வச்சுதான் உண்மையை நிரூபிச்சு ஒரு குடும்பத்தை காப்பாத்த முடியும் சார். மயிலு, மழை வேற வர மாதிரி இருக்குடி. இப்ப என்ன பண்றது? தேனா, இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே தங்கிக்கலாமா இன்னைக்கு நைட்டு? என்னது, இங்கயா? பஸ் ஸ்டாண்ட்லயே தங்கலான்றியா? ஆமாடி, சுத்தி கடைகள்லாம் இருக்கு. நம்ம நைட் இங்க தங்குறது கொஞ்சம் சேஃப்டியா தான் இருக்கும். இங்கேயே தங்கிக்கலாம். சரி வா. சரி வாடா. மனு, ஆ? எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து நாங்க உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம். பரவாயில்லங்க, இதுல என்ன இருக்கு? இல்ல, நீங்க வேணா ஊருக்கு கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, உங்களை விட்டுட்டு எப்படிங்க போறது? உங்க வேலை சக்சஸ்ஃபுல்லா முடியட்டும், அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த திட்டுப்பாறையில நான் உங்களை காப்பாத்தினல, அத ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டர் அப்பவே ஹெலிகாம்ல வீடியோ எடுத்திருக்காரு சார். சூப்பர் மயிலு. அந்த மெமரி கார்டுல இருக்கிற வீடியோ பாத்தியா? நமக்கு எதனா யூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? இல்ல சார், அன்னைக்கே அந்த ஹெலிகாம் தவறி விழுந்து தொலைஞ்சிருச்சு. அதை தேடிதான் சார் நாங்க சேலத்துக்கு வந்திருக்கோம். அது இருக்கிற சர்வீஸ் சென்டரையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்ன மயிலு, அந்த கார்டை வாங்கிட்டு வர வேண்டியதானே? அந்த சர்வீஸ் சென்டரோட ஓனர் திருப்பதி போயிருக்காரா சார். விடிய காலையில வந்துருவாரா. அவர் வந்ததும் தேடி தரேன்னு சொல்லிருக்காரு சார். மயிலு, காலையில ஆதாரத்தோட வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துருவேன் சார். உண்மையை நிரூபிச்சு உங்க கல்யாணத்தை நான் நிறுத்துவேன் சார். உங்களையும் உங்க குடும்பத்தையும் நான் மது கிட்ட இருந்து கண்டிப்பா காப்பாத்துவேன் சார். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன ஜீவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முகத்தை உம்முன்னு வச்சிருந்த, இப்ப என்னடான்னா முகத்தை சந்தோஷமா வச்சிருக்க? அம்மா, இப்பதான் மயில் கிட்ட பேசினேன். அவளுக்கு ஏதோ ஆதாரத்தை பத்தி தகவல் கிடைச்சிருக்கான். அதை கலெக்ட் பண்ணதான் சேலத்துல இருக்காளாம். அவ பேசுறத பார்த்தா ஆதாரத்தோட கண்டிப்பா நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துருவான்னு தோணுது. அந்த நம்பிக்கையோட முகத்தையும் நல்லா சந்தோஷமா வச்சுக்கோ. இவ்வளவு நேரம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா திடீர்னு எப்படி சந்தோஷமாயிட்டான்? ஏதோ தப்பா இருக்கே.
வாளோட சிரிப்புக்கு காரணம் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஃபீலிங்ஸ் இமோஜில இருந்தவரு எப்போ ஸ்மைலுக்கு மாறினாரு? மாப்பிள்ளைக்கு நான் நலங்கு வைக்கலாமா? ஏய், கட்டிக்கு போறவனுக்கு நீ நலுங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவியா? அதெல்லாம் வேணாண்டி. உள்ள ஆசைப்படுதல் இல்ல, இப்ப நலங்கு தானே வைக்க போகுது, ஆசீர்வாதமா பண்ண போகுது. ஏங்க, இவ வச்ச 8 பேர் ஆயிடுங்க. பரவாயில்ல, பண்ணிட்டு போட்ட. இந்த சரச்சவரை சேர்த்து 9,000 கணக்கு பண்ணட்டு விடு, பாவம். சரி, என்னமோ பண்ணுங்க போங்க. போய் வை. நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்க நல்லா இருக்கு ஜீவா. ஆனா அதுக்கான காரணம் தான் எனக்கு புரியல. மது, பொய்யோட வெற்றியும் சந்தோஷமும் தற்காலிகம் தான் மது. உண்மையோட வெற்றி தான் என்னைக்கும் நிரந்தரம். நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே. யோசிச்சு பாரு, இந்த பதிலோட அர்த்தம் உனக்கு புரியும். போ. என்னாச்சு கண்ணு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கிற? நலங்கு வைக்கும் போது ஜீவா முகத்தை பாத்தீங்களாப்பா? கவனிச்ச கண்ணு, வழக்கத்தை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். ஆனா நீதான் ஒரு மாதிரியாவே இருக்கிற. அவர் சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு தெரியாம தான் நான் டென்ஷனா இருக்கேன்பா. அவளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருக்குமாப்பா? அதனால்தான் ஜீவா இவ்வளவு ஜாலியா இருக்காரா? இருக்கட்டும் கண்ணு, அவளுக்கு என்ன ஆதாரம் கிடைச்சா இப்ப என்ன? அது முதலாளி வரைக்கும் வந்து சேர்ந்துச்சுன்னா தானே நமக்கு பிரச்சனை. என்ன, நமக்கு எதிராக ஒரு தூசி துரும்பு கூட முதலாளியை நெருங்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு தானே நிக்கிற. என்னங்கிற? அதனால நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறாத. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நீ சந்தோஷமா இரு. அனாவசியமா போட்டு மனசுல கவலைப்பட்டு இருக்காத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நீ போ. போ. கண்ணு மது, அப்பா, இது நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை. எதுக்காக தானே கண்ணு நீ எத்தனை காலமா காத்துக்கிட்டு இருந்த? இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கண்ணு கிடைக்கும். அத நீ பரிபூரணமா அனுபவிக்கணும். மற்றபடி இந்த மயில ஆதார இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் நீ நினைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதெல்லாம் பாத்துக்கத்தானே இந்த அப்பா இருக்கிற. புரியுதா? எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான்ப்பா. அந்த நம்பிக்கைய அப்ப காப்பாத்துவாமா. ரெடி ஆயிட்டியாப்பா? நான் ரெடிமா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்பாக்கு அவமானம் வர மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணிடாத. சபையில வச்சு அவரை எதுவும் அசிங்கப்படுத்திடாதப்பா. இத பாரு, மயில ஆதாரத்தோட வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மத்ததெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி. சார், நீங்க தான் எனக்கு போன் பண்ணதா? ஆமா சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக தான் தேடிட்டு இருக்கேன். அண்ணே, இங்க இல்லண்ணே. நல்லா தேடுறா, கீழே டிராவல் என்ன இருக்கா பாரு. இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க. நீங்களும் வேண்டிக்க மாப்ள. மயிலோட போராட்டம் ஜெயிக்கணும்,
ஆதாரத்தோட வந்து அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு நீதாம்மா கருணை காட்டணும். அம்மா, ஜீவாவோட வேண்டுதல் பலிக்க கூடாது. மயிலுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்க கூடாது. ஜீவாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீ தான் உதவணுமா? என்ன சார் தேடி பார்க்கணும்னு சொல்றீங்க? குறிப்பிட்ட இடத்துல தானே சார் வச்சிருப்பீங்க. இல்லங்க, காடை வெளியில எடுத்தப்ப ஏதோ அவசரத்துல இருந்தேன். நான் இருந்த டென்ஷன்ல எங்கேயோ வச்சுட்டு வெளியில கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வாங்க பார்க்கலாம். அந்த கார்டு எனக்கு கண்டிப்பா தேவை சார். அத வச்சுதான் ஒரு தப்பான ஆளுகிட்ட இருந்து ஒருத்தரோட வாழ்க்கைய காப்பாத்த முடியும், ஒரு குடும்பத்தை காப்பாத்த முடியும். எப்படியாவது கொஞ்சம் தேடி கொடுத்துருங்க சார். நான் மாட்டேன்னு சொல்லவே இல்லைங்க. வீட்டுல போய் தேடி பார்க்கலான்னு தான் சொல்றேன். எனக்கு மனசே ஆறலங்க. கார்த்தி கல்யாணத்தை தான் ஊரை கூட்டி நடத்த முடியாம போயிடுச்சு. மாலையும் கழுத்துமா அவனே வந்து நின்னுட்டான். இப்போ ஜீவா கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. நம்ம மனுஷங்கன்னு யாராவது இருக்காங்களா? ஏதோ அனாதை ஆயிட்ட மாதிரி இருக்கு. கவலைப்படாத பவானி, நம்ம ஜீவா ரிசப்ஷனை சென்னையில எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா நடத்திடுவோம். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. மணிக்கு முதல்ல அம்மா மனசுல எவ்வளவு வருத்தம் இருக்குதுன்னு எனக்கு புரியுதுங்க. ஏன்னா உண்மையா சொல்லணும்னா முதலாளி மாமன் கல்யாணம் இவ்வளவு எளிமையா நடக்குதுன்னு எனக்கும் கூட பெரிய வருத்தம் தானுங்க. என்னங்க பண்றது, எல்லாம் அந்த கழுத மயிலால வந்த வேணங்க. அண்ணே, என்னன்னு ஒரு நல்ல நாள் அதுவுமா எதுக்கு அடுத்தவங்களை பத்தி பேசணும், விடுங்க. அடடடடடா அம்மா, இந்த குணம் தானுங்க, இது தானுங்க உங்களை பார்த்தோட்ட அப்படியே கையெடுத்து கும்பிட வைக்குது. ஐயோ, இப்பவும் கூட ஒண்ணு கேட்டு போலீங்க. என்னன்னா, நீங்க சென்னையில பெருசா ரிசப்ஷன் நடத்தீங்க, ஆனா எனக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒட்டு மொத்த ஏற்காட்டையும் வளைச்சு போட்டு பந்தல கட்டி எஸ்பி, கலெக்டர், எம்எல்ஏ, மந்திரின்னு வாகேரா கூத்துற கூப்பிட்டு தாடா போடலாம். அம்மா மனசு குளிர குளிர நானும் இங்க ஒரு ரிசப்ஷன் நடத்தி காட்டிடுறேன். சரி சரி பண்ணிக்கலாம். இப்ப கல்யாண வேலையை பாப்போம். ஆகட்டும். சரியா? சரிங்க, வா. சரி, பண்ணிடலாங்க, கவலைப்படாதீங்க, நான் நடத்திடுறேங்க. வணக்கம் சார். மெமரி கார்டு எங்கடா? இந்தாங்க சார். இதுதான் அந்த கேமரால இந்த கார்டா? ஆமா சார். நீங்க போன் பண்ணி பேசுறத கார்டை தனியா எடுத்து வச்சிட்டேன் சார். என் தம்பி எடுத்துட்டு போயிட்டா அவன்கிட்ட போய் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சார். இந்த கார்டுல மொத்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல? இருக்கு சார். தில்லு முள்ளு ஒன்னும் பண்ணிடலையே சார். உங்ககிட்ட போய் அப்படி பண்ண முடியுமா சார்? சார், அப்ப நான் கிளம்பலாமா சார்? இனிமே என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்கல்ல? நான் எங்கடா உன்னை தொந்தரவு பண்ணேன்? மயிலு தேடி வந்த காடை என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு மட்டும்தானே சொன்னேன். அதுக்கு போய் இம்புட்டி சலிச்சுக்கிற. கிளம்பு. ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த வீடியோவை வேற ஏதாவது காப்பி கீப்பி போட்டு வச்சிருக்கியா? ஐயோ, சத்தியமா இல்ல சார். நீ சொல்றத நம்பித்தான் உன்னை அனுப்புறேன். பித்தலாட்டம் பண்றேன்னு தெரிஞ்சது தூக்கி உள்ள போட்டுருவேன். ஸ்டுடியோவுக்கு சீல் வச்சிருவேன். புரியுதுல்ல? புரியுது சார். வரேன் சார். கூட்டு இருந்தீங்களா குருமூர்த்தி? சொல்லுங்க, என்ன தகவல்? அந்த மயில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா? சார், மயில பத்தி நீங்க சொன்னது 100% கரெக்ட் தான் சார். அங்க இங்க அலைஞ்சு ஒரு ஆதாரத்தை பிடிச்சிட்டா சார். என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னதை வச்சு ஒரு பிசி அவளை ஃபாலோ பண்றதுக்குன்னே போட்டிருக்கேன் சார். அவன் கொடுத்த தகவல் மூலமா தான் இந்த ஸ்டுடியோக்கார மேட்டரே எனக்கு தெரிஞ்சது. நேத்து ஒரு பொண்ணு சாமி மாதிரி வந்து காப்பாத்துச்சுன்னு சொன்னல, அது இவதான்ப்பா. இவ மட்டும் என் கைய பிடிச்சு இழுக்கலன்னு வச்சுக்கோ, நீ உயிரோட பாத்துருக்க முடியாதுடா. இப்போ முன்னாடி முழுசா நின்னுட்டு இருக்கனா, அதுக்கு காரணமே இந்த பொண்ணுதான்டா. எனக்கு மறுஜென்மம் கொடுத்த சாமிடா இவ. பாவம், ஏதோ ஒரு ஆதாரம் தேடி கிடைக்கலையா, நீ ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்கலான்னு பார்த்தா நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? இவங்க ஆதாரம் தேடி வந்ததே என்கிட்ட தாமா. நீ ஏன்டா இவங்களுக்கு உதவி செய்யல? நீ எதுக்கு அவங்கள வெறுங்கையோட அனுப்புற? உன் அம்மாவை காப்பாத்தினவள இப்படிதான் நோகடிப்பியா?
ஏன்டா இப்படி நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிற? இல்லங்க, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். டேய் ஜீவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம்டா. ஏன்டா சந்தோஷமா இருக்காம முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ அமைச்சுக்கிட்டா பிடிக்காத வாழ்க்கையை ஏத்துக்கிறவனோட வேதனை என்னன்னு உனக்கு தெரியாது. டேய், பிடிக்காத வாழ்க்கை நீ எப்படிடா சொல்ற? தெரியாத பொண்ணுனா கூட பரவாயில்ல, மதுதான் உனக்கு நல்லா தெரிஞ்சவளாச்சே. அவ கூட ஃப்ரெண்ட்லியா பழகி இருக்க. அதுவும் இல்லாம உன் அண்ணியோட தங்கச்சிடா. அண்ணா, கல்யாணம் பண்ணிக்க இந்த காரணம் எல்லாம் போதாதுன்னு அவளை கட்டிக்கணும்னு சொல்லி எனக்கு தோணணும். அவதான் என் கூட வாழ்க்கை முழுக்க வரணும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணணும். மதுக்கிட்ட ஏன்டா உனக்கு அந்த ஃபீலிங் வரல? அவகிட்ட என்ன குறை? அண்ணா, இதெல்லாம் நிச்சயத்துக்கு முன்னாடியே நீ கேட்டிருக்கணும். நாங்க தான் கேட்கல, நீயாவது சொல்லிருக்கலாம்ல. இவ்வளவு நாள் ஏன் அமைதியா இருந்த? இங்க பாரு, இனிமே எதையும் யோசிக்காம நீ ஏத்துக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. அண்ணா, உன்ன மாதிரியே நானும் இருக்கணும்னு சொல்லி ஏன் நான் எதிர்பார்க்கற? இப்போ உனக்கு வேற வழியே இல்ல. அப்பாவோட மானம் மரியாதை உனக்கு முக்கியம்னா இந்த கல்யாணத்தை நீ ஏத்துக்கிட்டே தான் ஆகணும். கதை முடிஞ்சதுடா. அனாதை பணமா போய் சேர்றா. சார், ஒரு பென்ட்ரைவ்ல மட்டும் காப்பி பண்ணி தரீங்களா சார்? ஓகேங்க. இந்தங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். அம்மா, ரொம்ப நன்றிமா. சரிம்மா. உடம்பு பாத்துக்கோங்க. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. போலாம். சரிம்மா, போலாம். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரியான நேரத்துல நீங்க உதவுனீங்க. இனிமே எதுவுமே செய்ய முடியாதுன்னு நாங்க மொத்த நம்பிக்கையும் இழந்துட்டோம். கடவுள் மாதிரி வந்து நீங்க அதுக்கு உயிர் கொடுத்துட்டீங்க. இதை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்க அம்மாவோட உயிரையே நீங்க காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. இதால என்ன சிக்கல் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு நேரமாச்சு, நீங்க கிளம்புங்க. ஹெலிகாம் இன்னும் சரியாகல. சரியானவன உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். நான் கிளம்புறோம். தேங்க்ஸ் சார். போயிட்டு வரோம். வாங்க. வரோம் சார். எப்படியோ மயிலு, இந்த வீடியோ ஆதாரம் உன் போன்லயும் இந்த பென்டிரைவ்லயும் கிடைச்சிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா தேனு. மனோ, சூப்பர்டா. நீ மட்டும் இந்த வீடியோவை எடுக்காம இருந்தா என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. ஆதாரம் இல்லாம உண்மை செத்து போயிருக்கும். என் சவாலையும் நான் தோத்திருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டுங்க, முதல்ல இதை எடுத்துட்டு போய் கல்யாணத்தை நிறுத்த வழியா பாருங்க. சரி. ஏய், அந்த வீடியோவை ஜீவா சாருக்கு அனுப்பு. சரி. அந்த சர்வீஸ் சென்டர்காரன் எங்கிட்டே விளையாண்டான் சார். சிஸ்டத்துல ஏத்தி வச்சிருக்கான் தலப்பாடா கேட்டேன் சார். இல்லவே இல்லன்னு எங்கிட்டே சத்தியம் பண்ணான் சார். அவனும் அதுல இருந்து காப்பி பண்ணி பென் டிரைவ்ல ஏத்தி அந்த மயில் கிட்ட கொடுத்திருக்கான் சார். அவ போன் மூலியமா அந்த வீடியோவை ஜீவாக்கு அனுப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சார். ஜீவா அந்த போனை பாத்துறாத மாதிரி ஏதாவது செய்யுங்க சார். சார், முடிஞ்சா ஜீவாவோட போனை எங்கேயா தூக்கி எறிஞ்சிருங்க சார். அதுக்கு அவசியமே இல்ல குருமூர்த்தி. அவ அனுப்புற அந்த வீடியோ மாப்பிள்ள போனுக்குள்ள வந்து விழுந்தாத்தானே சிக்கலு. அவர் கோயிலுக்குள்ளாரியே இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்ன சார் சொல்றீங்க? எதிரி ஒரு வகையில யோசிச்சா நான் 10 வகையில யோசிக்கிறேன். இப்பெல்லாம் செல்போன் எல்லார் கையிலும் இருக்கிறதுனால யாரு வேணாலும் எப்ப வேணாலும் பேசிக்கிறாங்கிற நிலைமை ஆயிருச்சு. அதனாலதான் மாப்பிளையும் மயிலும் தொடர்புலயே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அதுக்காகதான் ஏற்கனவே கோயிலுக்குள்ளார அது என்னது சிக்னலை கட் பண்ணுவேன் சாம்பரு அதை ஏற்கனவே நான் கோயில்ல பொருத்தி வச்சுட்டேன். சூப்பர் சார். உங்களோட புத்திசாலித்தனம் வேற யாருக்குமே வராது சார். அதனாலதான்
இப்ப நான் கூட வெளியே வந்து தான் பேசுறேன். யாருக்கும் போனே வராதுங்கிறப்ப ஆடியோ வீடியோ மெசேஜ் எல்லாம் எங்க இருந்து வரும்? அந்த மயிலு வீடியோ அனுப்பி வச்சிருந்தாலு அது போயிருச்சான்னு போன சும்மா வரிக்க பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சார் உங்க கிரிமினல் புத்தி எவ்வளவு பாராட்டினாலும் தகும் சார். சரி குருமூர்த்தி, இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கிற உதவிகளாம் ரொம்ப நன்றி சார். ஏன் சார் நன்றி எல்லாம்? இதெல்லாம் என் கடமை சார். கல்யாணம் முடியட்டும், ஒரு போன்ல கூப்பிடுறேன். வச்ச சரி சார் வச்சிடறேன். இல்ல மச்சான், காலையில ஏதோ ஆதாரம் கிடைச்சிரும்னு சொல்லி நான் போன் பண்ணும்போது சொன்னான். கலெக்ட் பண்ணிட்டாளா, இங்க வந்துட்டு இருக்காளான்னு ஒண்ணுமே புரியலடா. அவகிட்ட இருந்து போன் வராம அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடா. டேய், அவளுக்கு சிக்னல் கிடைக்கணும்னு நினைக்கிறேன்டா. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாடா சொல்லு? அவ எனக்காக அங்க தனியா கஷ்டப்படுறப்ப நான் எனக்கு என்னன்னு இருந்துட முடியுமா? அவ ஆதாரத்தோட தான் வரான்னு தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் கல்யாணத்தையாவது நிறுத்தி வைக்கலாம்ல. அதுக்குதான் போன் பண்ணி பேசலான்னு பாக்குறேன். சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது மச்சான். உள்ள இருந்தே ட்ரை பண்றது வேஸ்ட் மச்சான். சிக்னலும் கிடைக்கல, அவுட் கோயிங்கும் போகல. நாட்ராய மாம்ஸ் கூட வெளியில போய் தான் பேசிட்டு வராரு. மச்சான், அப்படின்னா யாராவது ஒருத்தர் வெளியே போய் மயிலுக்கு போன் பண்ணி பாருங்கடா. அவ ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேத்த மாதிரி நான் இங்க மேனேஜ் பண்ணிப்பேன். ஓகே மச்சான், நான் வெளியே போய் பேசிட்டு வர்றேன். உன் போனை கொஞ்சம் கொடு. டேய், எங்கடா போற? நான் எங்கேயோ போறேன். ஆமா, நீங்க யாரு? டேய், விட்டான்னு வச்சுக்க மகர பேந்திரம். உள்ள போடா. ஹலோ, நான் அவசரமா முக்கியமா ஒரு போன் பண்ணணும். ஏய், அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் பேசிக்கலாம். இப்ப உள்ள போ. ஏங்க, என்னங்க அநியாயமா இருக்கு? ஒரு போன் என்னன்னு தெரியுதுல, சொருன கதை முடிஞ்சிடும். பரவாயில்ல. கத்திய காட்டினா பயந்துருவோமா? அன்புக்கு தான் அடிபணியுமா அந்த ரவி, வம்புக்கு என்னைக்குமே அடிபணிய மாட்டான். நான் பயப்பட மாட்டேன். விடுங்கடா, இருடா, விடுங்கடா. இப்ப என்ன உள்ள போனோம், அவ்வளவுதானே? டீசெண்டா சொல்லுங்கடா. அதை விட்டு கத்திய காட்டுறீங்க. இடியட் பஞ்ச் மேன். விட்டா குத்திருப்பாங்க போல. மது, அக்கா, இந்த கல்யாணம் நடக்கும்ல? ஏய் லூசா நீ, அப்படிலாம் பேசக்கூடாது. இல்லக்கா, எனக்கு இன்னமும் நம்பிக்கையே வரல. ரொம்ப பயமா இருக்குக்கா. மது கண்ணு. அப்பா. என்ன கண்ணு, என்னாச்சு? அங்க மாப்பிளமாவும் தான் சரியாலன்னு பார்த்தா இங்க ஓமாவும் வாடி கிடக்குது. என்னடா? அப்பா, நம்ம விருப்பத்தை மீறி கல்யாணம் நடந்துருமோன்ற டென்ஷன்ல ஜீவா இருக்கான். இது நின்னுடுமோன்ற டென்ஷன்ல இவ இருக்கா. ஏங்கண்ணு, மேல உனக்கு நம்பிக்கை எல்லாம் போயிருச்சா? 1000 பொய் சொல்லி என்னென்னவோ நாடகமாடி மேடை வரைக்கும் இந்த கல்யாணத்தை கொண்டு வர தெரிஞ்ச எனக்கு இத நடத்தி முடிக்க தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஒரு சிங்கத்தோட மோதி ஏதாவது மயிலோ முயலோ ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற? சிங்கம். அப்ப அந்த மயில ஆறுன்னு நீய முடிவு பண்ணிக்க. அது என் புத்தியால இந்த ஊரைய அடக்கி ஆள்றவன் நான். எனக்கு போய் அந்த மயிலெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைக்கிற? அவ தேடி கண்டுபிடிக்கிற அந்த ஆதாரத்தை அழிக்கிறதுக்காகவே தனியா ஒரு ஆளை போட்டிருக்கிற. ஆனா அதையும் மீறி அவ ஏதாவது ஆதாரத்தோட வந்தான்னா ஒரு எல்லையா வச்சு அவ கதைய முடிக்கிறதுக்கும் தனியா ஆளுங்களை வச்சிருக்கிற.